அனைவருக்கும் வணக்கம். SBO முதல் நாள் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். உங்களோட ஐடி லாகின் பண்ணிட்டு அப்படியே கீழே தள்ளி வந்தீங்கன்னா, டுடே டாஸ்க்கை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது போல தான் ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க. இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட மொபைலில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும். அதில் சர்ச்சில் amazon.in கொடுக்கணும். ஆப் உள்ளெல்லாம் போகக்கூடாது. ஒன்லி வெப்சைட்ல மட்டும்தான் நம்ம சர்ச் பண்ணணும். 4வது ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்டோட URL நம்ம காப்பி பண்ணணும். இப்போ குரோமை ஓப்பன் பண்ணிட்டோம். இங்க சர்ச் பார்ல நம்ம amazon.in சர்ச் பண்ண உடனே நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல ஷாப் ஆன்லைன் அட் அமேசான் இந்தியான்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ண உடனே நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது போல தான் ஷோ ஆகும். ஸ்க்ரீனை தள்ளிட்டே வரும்பொழுது இது போல் ஆட் வரும். அந்த இன்டர் டச் பண்ணதும் ஆட் போயிடும். அப்படியே ஸ்க்ரீனை தள்ளிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்ட் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு விருப்பமான ஏதோ ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது போல தான் இருக்கும். இந்த மொபைல் பற்றி எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க. இந்த மொபைலோட URL எப்படி எடுக்கணும்னா, மேலே தெரிகிற amazon.in இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ண உடனே உங்களுக்கு URL காப்பி பண்ணுறது போல் ஆப்ஷன் வந்துடும். இந்த 2 கட்டம் போல் இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணதும் URL காப்பி ஆகிடும். உங்களோட மொபைலை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி உள்ள வாங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீனை மேலுக்கு தள்ளும் போதும் உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி எல்லாம் அங்கே ஆல்ரெடி இருக்கும். டைட்டலில் அமேசான்னு டைப் பண்ணுங்க. சூஸ் டைப் ஆப்ஷனில் V போல் இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜில் இது போல் ஷோ ஆகும். இதில் வெப்சைட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு URL எழுத்துக்கு கீழே இருக்கிற வெள்ளை பாக்ஸை அழுத்தி பிடிச்சதும் பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். பேஸ்ட்டை டச் பண்ணதும் லிங்க்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும். சப்மிட் பட்டனை டச் பண்ணதும் டாஸ்க்குக்கான அமௌண்ட் அடுத்து நீங்கள் டாஸ்க்கை எப்போ பண்ணணுன்றதும் இங்கேயே ஷோ ஆகும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டாஸ்க்குக்கான அமௌண்ட்டு உங்களோட ஐடியில் பேவுட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் ஆட் ஆகிருக்கும். அதே போல் டேஷ்போர்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் டாஸ்க் வேலெட்டில் இந்த அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும்.